ஹாய். இப்போ சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா ஒன்லைனில் சொல்லிடலாம். அதாவது துப்பாக்கி கலாச்சாரத்தை வேற இருக்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. சரி, இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பேசிடுவோம். தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. நார்த் இந்தியாவிலிருந்து ஒரு கும்பல் தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு சரி, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு போயிடலாம், புகுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த பிளானை கவர்மெண்ட்டும் காவல்துறையும் தடுத்து நிறுத்துறாங்க. அதே மீறி பொதுமக்கள் கையில துப்பாக்கி கலாச்சாரம் புகுத்திடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்த் இந்தியாவிலிருந்து வர்ற கும்பல் 6 கண்டெய்னர்ல சென்னையில ஏதோ ஒரு ஃபேக்டரியில இந்த துப்பாக்கியில பதுக்குறாங்க. பதுக்கி என்ன பண்றாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இந்த சதிகாரர்களோட ஆதரவாளர்கள் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு துணை போயிடுறாங்கன்னு வைங்களேன். சரி, இப்போ பிஜு மேனன் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்கிறாரு. அவரும் தடுக்க முயற்சி பண்றாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் உள்ள நுழைகிறாரு. அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். சிவகார்த்திகேயனோட குடும்பம் ஒரு விபத்துல எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த இறந்த ஒரு பாதிப்புனால சிவகார்த்திகேயனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருது. மனநல பாதிக்கப்பட்டு அவர் சாக போற சூழல்ல இருக்கிறாரு. அந்த டைம்ல பிஜு மேனன் கூப்பிட்டு, நீ சாகதான் போற, எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அப்புறம் சாகு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. சரி, இப்போ என்ன பண்றாருன்னா, பிஜு மேனன் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுல ஊடுருவிருச்சு, அந்த கும்பலை நீ அழிக்கணும், இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு, அந்த பயங்கரவாத கும்பலோட இணைஞ்சிடுறாரு. இணைஞ்சு அவங்களுடைய சதி வேலையெல்லாம் பாக்குறாரு. பார்த்து போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. அந்த தகவல் பேர்ல சரி, பிஜு மேனன் களத்துல இறங்குறாரு. சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி சதி வேலை செய்யறவங்களையெல்லாம் அவங்களோட ஃபைட் பண்றாரு. இந்த ஃபைட்ல சரி, துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிச்சாரா இல்லையா, சரி அவருடைய காதல் சக்சஸ் ஆச்சா இல்லையாங்கிறது தான் மீதி கதையை வச்சிருக்காங்க. அதாவது அந்த படத்தோட ஹீரோயின் ருக்மணி ஒரு மனநல மருத்துவரா நடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சிவகார்த்திகேயனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இது தெரிஞ்சும் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. இந்த பிரிந்த காதல் திரும்ப சேருதா இல்ல துப்பாக்கி கலாச்சாரத்தை முறியடிச்சாங்களாங்கிறது கிளைமேக்ஸா வச்சிருக்காங்க. Getting into Tamil Nadu is not easy, Chirag. இந்த படத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள், அதாவது நார்த் இந்தியா கும்பலா வித்யுத் ஜம்வால், அப்புறம் ஷபீர், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த ஷபீர் பாத்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல டான்சிங் ரோஸா நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்துல வில்லன் கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. இப்போ ஏஆர் முருகதாஸ் முதல் எடுத்த படத்துல சிகாந்தர், அந்த தர்பார், ஸ்பைடர், இந்த படத்துல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த படத்துல பண்ணியிருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா எதுவுமே அப்படி பண்ணல. எல்லா சீனும் அற்புதமா எடுத்திருக்கிறாரு. எல்லா சீனும் கரெக்டா கனெக்ட் ஆகி பர்ஃபெக்டா எடுத்திருக்கிறாரு. இப்ப சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணுவாரு. அந்த அட்டன் பண்ண பலமுறை சூசைட் அட்டன் பண்ணுவாரு. அந்த காட்சி அவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்திருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கு, அதுவும் ரசிக்கும்படியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதாவது சிவகார்த்திகேயன் முதலெல்லாம் எங்க வீட்டு பிள்ளை, அப்புறம் வேற ஏதோ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமராஜா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன், அதிரடி ஆக்ஷன் படமா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணது இந்த மதராசி படத்துல தான். முடிஞ்சா தோடுறா.
இந்த படத்துல வந்து ஒரு பாடல் இருக்கு, சலம்பல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தவிர்த்து மற்ற பாடல் வந்து அவ்வளோக்கா மனசுக்கு ஒட்டலை. இதுக்கு முன்னாடி இது தர்பார் படம் எடுத்தாரு. சரி, அந்த தர்பார் படத்துல ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், தீனா படத்துல அஜித்துக்கு ஒரு ஸ்டைல், ரமணா படத்துல விஜயகாந்துக்கு ஒரு ஸ்டைல், கஜினி படத்துல சூர்யாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், மதராசி படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலை வந்து சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ படம் ஒன்று வந்துச்சு, அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்ணி படம் மண்ணை கவிச்சு. சரி, அந்த மாதிரி தப்ப நாம பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பெருசா ப்ரொமோஷனும் பண்ணல. அது முதல் பண்ண படத்துல வந்து சில தவறுகள் எல்லாம் செஞ்சிருப்பாரு ஏஆர் முருகதாஸ். இந்த படத்துல அந்த தவறுகள் செய்யல, கரெக்டா எடுத்திருக்கிறாரு. எல்லா கேரக்டரும் வந்து பக்காவா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. எஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். இப்போ இந்த படத்துக்கு மதராசின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த படத்துல அடிக்கடி வந்து துப்பாக்கி சூடு, துப்பாக்கி ஃபைட்டு, அது இதுன்னெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. துப்பாக்கி நான் கையில் எடுத்தா நான் வில்லன்டா அப்படின்னு எல்லாம் பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுறாரு சிவகார்த்திகேயன். துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. பேசாம இந்த படத்துக்கு துப்பாக்கி 2ன்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுதீப் இளமோன். இவர் வந்து சூப்பரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் படத்தொகுப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகர் பிரசாத். இவருடைய எடிட்டிங் வந்து பக்காவா இருக்கு. அனிருத் மியூசிக், பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதாவது துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல வந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய பிஜிஎம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதை விடவே வந்து சூப்பரா பிஜிஎம் போட்டிருக்கிறாரு அனிருத். இந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கும். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல தீனி. இந்த படத்தை நல்லா விரும்பி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.